தேன்மொழி பார், என் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க. இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல. இது என் தாய் மேலானை. கொஞ்சம் கருத காட்டு. பைத்தியம். தென்மொழி, காதல கண்ணால சொன்னா 1000ல ஒண்ணாயிடுவேன், கடிதத்துல சொன்னா 100ல ஒண்ணாயிடுவேன், வாயால சொன்னா 10ல ஒண்ணாயிடுவேன், கட்டி பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன், கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனாலதான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கு, குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, வலது காலை எடுத்து வைத்து வா வா, குடும்பத்தை ஆரம்பிப்போம் வா. இவனை பிடிங்கடா. யோ, ஏன் என்ன பிடிக்கிறீங்க? இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்கடா. அண்ணாச்சி, நான் பைத்தியம் இல்ல, சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது? ஏத்துக்கணும் வண்டியில. என்ன விடுங்கடா. என்னடி பாத்ரூம் கசமசா இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் உன்னாலதான். உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்கிற படுக்கையில இன்னொரு பொண்ணை படுக்க வைக்கலாமா? நீ ஒரு மடச்சி. நான் ஒண்ணு மடச்சி இல்ல, உங்களுக்கு சூடா வடிச்சு கொட்டுமே தான் கிச்சன்ல இருந்தேன். இவன் என்னடா குழந்தைய தூங்க வச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டா. அதுக்காக வந்தது வராதுமா லுங்கிய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிறது? நான் எப்பவும் போலதான் லுங்கிய கட்டிக்கிட்டு. யாருக்கிட்ட? அது மட்டும்தான் மாறி போச்சு. ஆனா ஒண்ணும் நடக்கல. சீதா, உன் புருஷன் வெளியிலதான் காவலன், வீட்டுக்குள்ள கோவலன். ஏய், கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்தாத. முடிய பாரு, திருவிழாவுல காணாம போன மாதிரி. சீதா படுத்திருந்தது நீதான் நினைச்சு. இந்த ஐஸ் எல்லாம் வேணாம். நானும் தான் பாக்குறேன். நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா, நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சேச்சி சீதா, உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக் பயல் பஜே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல, இன்சிடென்ட். உன்னையவே சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுத்தா படுத்திருக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும்போது சீதா இடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன? உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ, மானமெல்லாம் போதே. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தாங்க சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டரை வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சிட்டு வந்துருங்க. மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ, நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புலதான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் நான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா, தொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த மொரட்டு மனுஷங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அப்பா, தேவையில்லாத வெளியே போங்க ப்ளீஸ். கெட் அவுட். எங்களுக்குள்ள விவகாரம் இருக்கு. நீயா எங்க வந்த? சும்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு போலீஸ்காரன். அடிச்சா அடி வெளியே தெரியாது, ஆனா கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும். மரியாதையா சொல்லிடு, எதுக்காக அவனை கொலை செஞ்ச? அந்த கொலையை செய்ய சொன்னது யாரு? அந்த கொலையை செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கின? இல்ல சார், எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்துச்சு, அதுக்காக இதை திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டேன்.
மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன விட்டுடுங்க சார். ஒன்ன விடுறதா? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். வா. யாருன்னு கேட்க போற? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். என் ரூட்டா வேற. ஜூலி கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே அந்த பர்ஸுங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. தெரியாது? பர்ஸ் பத்தி உனக்கு தெரியலனா உயிர் பத்தி எனக்கு தெரியாது. என் ரூட்டே வேற. சொல்லிடு. சொல்லு. சொல்லு. மரியாதை பர்ஸ் கொடுத்துடு. இல்ல நீ உன் புருஷன் குழந்தை யாருன்னு விட மாட்டேங்க. தெரியாது? தெரியாது? என்னம்மா ஏன் அழுகுற? என்னாச்சு? என்ன யாரோ ஒரு முரட வந்து பயமுறுத்தி ஏதோ பர்ஸ் பத்தி கேட்டா. பர்ஸா? நீங்க யாரோ ஜூலிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே, அத குடுக்கலனா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னா. சார், ஒன்னு கொலை செய்யப்பட்ட கமிஷனரோட போட்டோ, இன்னொன்னு கொலைகாரனோட போட்டோ. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கொலைகாரன் இவன் தான் சார். விஜய், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். விஜய், ஸ்மால் டவுட். எவனோ ஒருத்தன் துப்பாக்கியோட போட்டோல நிக்கிறான். இதை வச்சு இவன் தான் கொலைகாரன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சார், கமிஷனர் கொலை செய்யப்பட்ட தேதி என்ன? மார்ச் 3. கொலை செய்யப்பட்ட நேரம் 10:20 பதிவாயிருக்கு. எப்படி கொலை செய்யப்பட்டார்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ணா நகர் டவர்ல இருந்து யாரோ சுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வாவ், மார்ச் 3 10:20 தென் கொலைகாரன் போட்டோ இருக்கு. சம்திங் ஃபேண்டாஸ்டிக். விஜய், இவனை இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அதுலதான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த போட்டோ வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் சார், இந்த போட்டோவை பத்திரிகையில போட்டு இவனை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம்னு விளம்பரப்படுத்தின, அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தன்னு வச்சுக்க, இவன் அலர்ட் ஆயிட்டா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த கொலைகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். நீ ரகசியமா அவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிற, அவனுக்கு தெரியாமே அவனை நீ அரெஸ்ட் பண்ற. எஸ் சார், யூ ஆர் ரைட். ஐ எம் ஆல்வேஸ் ரைட். விஜய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சார், இவன் கமிஷனர் நீதிமன்றத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கான். அதனால அந்த போட்டோகிராஃபர் இவன் கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. இந்த பர்சுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டு சோத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும்? எனியோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.